ஐஎம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைப்படத்திற்கான ஒரு விமர்சனத்தை பார்க்கலாம். என்ன திரைப்படம் அப்படின்னா, எல்லாரும் பேச்சு பொருளா பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பராசக்தி படம் தான். சிவகார்த்திகேயன் நடித்த இந்த பராசக்தி படம் இன்னைக்கு பெரும்பாலானோர் பெரிய விதமாக ஒரு பேச்சு பொருளா பேசப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் மையமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. அப்படி என்ன அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது, 1960களில் மதுரை, சிதம்பரம், பொள்ளாச்சி, சென்னை இது போன்ற இடங்கள்ல ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல நடைபெற்று இருந்தது. அந்த நேரத்துல அந்த போராட்டத்தின் அந்த பகுதியில மாணவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து பல போராட்டங்கள மேற்கொண்டாங்க. அது எப்படி? இதனால மாநில அரசுக்கும், மத்திய அரசுக்கும் உடைய அடக்குமுறைகள் எந்த விதத்துல இருந்தது? அப்போ அந்த போராட்டங்கள் நடக்கும்போது எவ்வளவு மாணவர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க? அப்படிங்கிறத அப்படியே தத்ரூபமாக, அதாவது உண்மை கதையை கொஞ்சம் கற்பனை கலந்த கதையாக உருவாக்கியிருக்கிறது தான் இந்த பராசக்தி. எப்போதுமே சிவகார்த்திகேயன் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெரிய என்டர்டெயின்ஸ் மூவியா, ஒரு காமெடி கலந்த மூவியா தான் கொடுப்பாரு. அது அவ்வளோ பெரிய ஹிட்டாவும் ஆயிடும். இந்த படத்துல வேறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செழிகன் அப்படின்ற கேரக்டர்ல வராங்க. அந்த பேரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு ஹிந்தி திணிப்பு போராட்டக்காரனாகவும், அண்ணன் தம்பிக்கான ஒரு பாசக்காரனாகவும், ஒரு நல்ல காதலனாகவும், ஒரு நல்ல நண்பனாகவும், ஒரு அதாவது அதாவது வில்லனை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு டயலாக்கா இருக்கட்டும். அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கான கொடுக்க வேண்டிய அந்த வசனங்களையே ஒரு கோபகரமான ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துற விதமா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அட்டகாசமா பின்னியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்ப கச்சிதமா அவரு வேற லெவல் எப்போதுமே நடிப்பாரு. ஸோ இந்த படத்துல அவருக்கு குடுத்த கேரக்டர பக்காவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எம்பி பொண்ணான ஸ்ரீலீலாவ காதலிக்கிறாங்க. அந்த காதலுக்கான அந்த பாண்டிங்கா இருக்கட்டும், அதையும் ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காங்க. அந்த காதலுக்கான வரக்கூடிய அந்த பாடல் காட்சிகள் எல்லாமே ரொம்பவே அற்புதமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அதுவுமே அந்த கோபத்தோட வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வு பூர்வமான அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தோட பேசக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே அற்புதமா சிவகார்த்திகேயன் செய்திருக்கார் அப்படிங்கிறதான் உண்மையானது. இது பார்த்த உடனே நமக்கே அ அப்படியே தமிழ் வாழ்க அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கே ஒரு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்ததாக தம்பியா வரக்கூடிய அதர்வா முரளி. இவங்க இடைவெளி வரைக்கும் தான் அவர் வராரு. ஆ அப்படி வந்தாலுமே அவருடைய ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களுடைய தோற்றமா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த துருதுருப்பான அந்த செயல்களா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு இன்னும் ஒரு அழகு சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கொடுத்த ரோல கச்சிதமா, பக்காவா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்துல 3 ஹீரோக்கள் இருக்காங்க. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா முரளி இந்த 3 பேருக்குமே ஈக்குவலாகவே கேரக்டர் ரோல்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். 3 பேருமே அவங்கவங்களுக்கு குடுத்த அந்த கேரக்டர்ஸ் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில பெரிய ஹைலைட்டே. ஸோ இதில இவங்க குறைவு, அவங்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கவங்களுக்கு குடுத்துருக்க ரோல கச்சிதமா பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய நடிப்புமே அற்புதம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணணும். வில்லனாக அறிமுகமாயிருக்கக்கூடிய ரவிமோகன். நம்ம இதுவரைக்கும் ரவிமோகன ஒரு ஹீரோவா தான் பார்த்துருக்கோம். அது சாக்லேட் பேபின்னு கூட சொல்லுவோம். அந்த அளவுக்கு எல்லோருடைய பெண்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அப்படின்னா அவரு ரவிமோகன். அவங்களுடைய தோற்றமா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டைலிஷா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சு எல்லாமே எல்லாருக்குமே பிடித்த விதம். இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல்ல அவங்க பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அந்த ரோல் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வில்லனா கச்சிதமா பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த சைலண்டா இருந்து அந்த வில்லத்தனத்த எப்படி பழிவாங்குறது, இது எல்லாமே கச்சிதமா பக்காவா பண்ணியிருக்காரு. ரவிமோகனா இப்படியா? அவருக்கு வில்லனா கூட இப்படி இவ்வளோ பிரமாதமா நடிக்க தெரியுமா? அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா ஆ நம்மளுடைய ரசிகர்கள் மத்தியில மறுபடியும் அவரு பயங்கரமா இந்த பக்கம் கதாநாயகன், இந்த பக்கம் வில்லன் அப்படிங்கிற 2 இடத்துலயுமே பதிவாயிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும்.
முக்கியமா இளைஞர்களுடைய கனவு கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலைலா, அவங்க வந்து தெலுங்கு பெண்ணாக இருந்தாலுமே, அவங்களுடைய நடனத்துக்கு வந்து மயக்காதவங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நடனத்தில வந்து அப்படி ஒரு அழகான ஒரு நடனத்த வந்து பிரதிபலிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழர்களுடைய ரசிகர்களையும் அவங்க வந்து இடம் பிடித்திருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்தில நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எப்படா இந்த படம் வரும்? ஸ்ரீலீலாவ பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு குடுத்திருக்கிறோம்ல, அந்த காலத்துல வந்து எப்படி இருந்தாங்க? அப்படிங்கிறத கச்சிதமா வந்து அவங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. அதனுடைய மேக்கப்பா இருக்கட்டும், அவங்களோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவங்க வந்து அழகுக்கே அழகு, கூடுதல் அழகு சேர்த்தது போல, அப்படி ஒரு கச்சிதமா வந்து இந்த இடத்துல வந்து திரைப்படத்துல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியா இருக்கட்டும், அந்த தெலுங்கு பெண்ணா இருந்தாலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவங்க சேர்ந்து வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த கிளைமேக்ஸோடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. அழகா நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு அழகான பெண், ஆ இளைஞர்களுக்கு பிடித்த பெண், இப்படி ஒரு ரோல்ல பண்ணும்போது இன்னும் அழகு சேர்த்திருக்குது. அடுத்ததாக அண்ணாதுரையாக நடிச்சிருக்கிறது சேத்தன். இவங்களுடைய எப்போதுமே சேத்தன் வந்து வில்லனாக இருக்கட்டும், எந்த கேரக்டர் குடுத்தாலுமே வந்து பக்காவா நடிக்கக்கூடிய பெர்சன் தான் சேத்தன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர், ஒரு நடிகர். அத வந்து இந்த இடத்துல வந்து அண்ணாதுரையே வந்து நேரடியா உட்காந்து பேசின மாரி ஒரு ஃபீல் நம்மளுக்கே வருது. அப்படி ஒரு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம, ஆ இயக்குனர் சொல்லிக் குடுத்தத அப்படியே பின்வாங்கி, பின்பற்றி அத வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் தான் குடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவங்களுடைய வேடத்துல வந்து குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய ரோல வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாருடைய ரோல் வந்து பக்காவா செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த எல்லா மொத்த கிரெடிட்டும் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, எல்லா டெக்னீஷியனா இருக்கட்டும், இது இது போன்ற பிற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்காவான ஒரு டீமா பராசக்தி படத்துல வந்து ஒர்க் அவுட் பண்ணி, இது ஒரு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல எவ்வளவு வந்து எதிர்ப்புகளும், எவ்வளவு தியாகங்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறத உணர வச்சிருக்க ஒரு பெரிய ஒரு வரலாற்றுக்கான ஒரு படம் தான் இந்த பராசக்தி அப்படிங்கிறதா. இது வந்து நார்மலா எல்லாரும் பார்க்குறதும் இல்லாம, இது வந்து குழந்தைகளையும் கூட்டிட்டு போயி, இப்படிலாம் நம்மளுக்கு வந்து நடந்தது. இதுதான் வந்து வரலாறு அப்படிங்கிறத ஒரு விஷுவலா சொல்லிக் குடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்கு பராசக்தின்ற திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இசை. இசை வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்க்கு இது வந்து 100வது படம் அப்படிங்கிற எப்போதுமே ஜிவி பிரகாஷ் வந்து எந்த ஒரு படத்துக்குமே வந்து இசை வந்து தாறுமாறா இருக்கும். பக்காவா வந்து அவங்களோட இசை வந்து கேட்க கேட்க இன்னும் தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இசை வந்து பிரமாதம் பண்ணிருவாரு. இது 100வது படம் அப்படிங்கிறதுனால பக்காவா வந்து எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பரா இருக்கு. ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு திரைப்படத்துக்கு கேப்டன் அப்படின்னா, அது வந்து இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில ஒரு லேடி அ இயக்குனர் அப்படிங்கிற பெருமைய நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சுதா கோங்கரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு கதையை எந்த அளவுக்கு அழகுபூர்வமாக பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத பக்காவா இந்த இடத்துல வந்து கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த திரைப்படத்துல எல்லா விதமானவும் இருக்குது. அதுல வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து தம்பியா வந்து அதர்வா முரளி நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பாசமா இருக்கட்டும், அண்ணன் தம்பியான அந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. பாசம், காதல், பாடல், அப்புறம் பழிவாங்கல், அரசியல், சண்டை இப்படி பல விஷயங்கள் கலந்த ஒரு கமர்ஷியல் படத்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி போயிடக்கூடாது அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து கையாண்டுருக்காங்க சுதா கொங்கரா. ஸோ இந்த நேரத்துல, இந்த தருணத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லணும். இந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த மொழி உணர்வா இருக்கட்டும், ஆ அந்த தியாகம் இதெல்லாம் கனெக்ட் ஆனது அப்படின்னா, பராசக்தி படம் வெற்றி நிச்சயம்.